ஏ பசங்களா, அங்கே எழுந்துருங்க. அங்கே கேக்கு காம்படிஷன் நடக்குது. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் போய் நம்ம போய் கலந்துக்கலாம். இன்னைக்கு லீவு தானே விட்டுருக்காங்க. இன்னைக்கா சீக்கிரம் ஏந்திருக்கிறதில்ல. எப்போ பாரு ஸ்கூல் டைமில் தான் 8 மணிக்கு ஏந்திருக்கிறது, அறக்க பறக்க கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது. இன்னைக்கு லீவு தானே விட்டாங்க, சீக்கிரம் ஏந்த பரவாயில்லையே. கைலம்மா கைலம்மா, அங்க கேக் காம்படிஷன் நடக்குது. சீக்கிரம் கிளம்புங்க கைலம்மா, நாம போய் கலந்துக்கலாம். சீக்கிரம் வாங்க. சரி சரி, அதுக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்க ஒடியார? நான் ஒரு பசங்களை எழுப்பிட்டு தான் இருக்கேன். எழுந்ததுன்னா கிளம்பி வர வேண்டியது தான். என்னம்மா பசங்க எழுந்திருக்கல? இதே லீவ் டைம்ல தான் சீக்கிரம் எழுந்திருவாங்களே. என்னம்மா எழுந்திருக்கல? ஏய் கயல், கண்மணி எழுந்திருங்க. அங்க கேக் காம்படிஷன் நடக்குதா? சீக்கிரம் வாங்க. மணியாவது பாரு, சீக்கிரம் எழுந்திருங்க. கயல், கண்மணி சீக்கிரம் எழுந்திருங்க, வாங்க. என்ன கைலம்மா, கயலும் கண்மணியும் எழுந்திருக்கவே மாட்டாங்க. இரு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். கயல், கண்மணி, அங்க கேக்கு ஃப்ரீயா தராங்களாம். சீக்கிரம் எழுந்து வாங்க, நம்ம போய் கேக் வாங்கிட்டு வரலாம். ஸ்ட்ராபெரி கேக்கா, அதுக்கப்புறம் ப்ளூபெரி கேக்கா, அதுக்கப்புறம் வெண்ணிலா கேக்கா, சூப்பரா இருக்கும். வாங்க. என்னது, கேக்கு ஃப்ரீயா தராங்களா? அதோ எழுந்துட்டேன். கண்மணி எழுந்துரு, அங்க கேக்கு ஃப்ரீயா தராங்களாம். நம்ம சீக்கிரம் எழுந்து போலாம், வா சீக்கிரம் எழுந்துரு. என்னது, கேக் ஃப்ரீயா தராங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் போய் கேக் வாங்குவேன். எனக்கு பிடிச்ச கேக்லாம் நான் தான் போய் ஃபர்ஸ்ட் வாங்கி சாப்பிடுவேனே. கேக். என்னக்கா, நீ சொன்ன உடனே பசங்க எல்லாம் எழுந்து வந்துருச்சுங்க. பசங்களா சீக்கிரம் கிளம்புங்க, கேக்கு கொடுக்குறாங்களா, சீக்கிரம் வாங்க. அப்பாடி, ஒரு வழியா கேக் காம்படிஷனுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பிரெட் இருக்குது, ஜாம் இருக்குது, மில்கி பார் சாக்லேட் இருக்குது, அப்புறம் அந்த சின்ன சின்ன கலர் பால்ஸ்லாம் இருக்குது. இன்னும் ஆள் மட்டும் யாருமே வர காணோம். சரி வெயிட் பண்ணுவோம். எப்போதான் ஆரம்பிக்கிறதுனே தெரியல. 10 o'clockலாம் ஆரம்பிக்கணும். வேற நான் ஃபோட்டோ எடுத்து பெரிய எடுத்துக்க, அப்புறம் தான் ரிசல்ட் வரும். ஹாய் மேம், என் பேர் மீனு. இந்த கேக் காம்படிஷன் நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்களா? எஸ் மேம், 10 o'clock ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கஸ்டமர்லாம் வந்தவொடனே உடனே ஆரம்பிக்கிறோம். ஓகே மேம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். மம்மி, இந்த கேக் காம்படிஷன் தான் நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றோம். ஓகே பேபி, நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அடேங்கப்பா, எவ்வளோ சாக்லேட்லாம் இருக்குது. அங்க போறா கையல், கண்மணி, நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு தான் இன்னைக்கு கேக் பண்ணுமா. சரி, அந்த மேடம் கேட்போம். மேடம் மேடம், இங்க கேக் காம்படிஷன் நடக்குதுங்களா? நாங்களும் அதில் கலந்துக்கலாமா? நீங்களும் கலந்துக்கலாம் மேடம். நீங்க அப்படி உட்காருங்க மேடம். கயல், அங்க பாரு, நம்ம எதிரி சோனு வந்திருக்கா பாரு. ஃபர்ஸ்ட் அவ வந்து உக்காந்துருக்கிறா. சே, எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறா. மம்மி, அங்க பாருங்களா, என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து எனக்கு எனிமி. அவங்களுக்கு என்ன பிடிக்காது, எனக்கும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாரு, இந்த கேக் காம்படிஷன்ல அவங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டாங்களா, அப்புறம் நடக்கிறதே வேற. நாம தான் ஜெயிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேக்கு காம்படிஷனோட ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு அவங்க மட்டும்தான் கலந்துக்கணும். மொத்தமாக 2 டீம் தான் இருக்கணுமே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெளியிலேருந்து எந்த பொருளும் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது போட்டியிலேருந்து வெளியில் போயிடுவீங்க. ஓகேவா மேடம்? நானும் என் பொண்ணு கலந்துக்கிறோம். என் பேர் சுமதி, என் பொண்ணு பேர் கயல். ஹை ஜாலி, நான் கேக் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். ஜாலியா இருக்குது. கண்மணி, நான் கேக் காம்படிஷன்ல அம்மா கூட கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சிடுறேன். கயல், நீ கேக் காம்படிஷனில் கலந்துக்கோ. ஆனால் அந்த சோனோட நம்ம கேக் தான் சூப்பராக இருக்கணும். ஓகேவா? நாம் தான் ஜெயிக்கணும். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் ஆரம்பிங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம். இதே கத்தியால் கட் பண்ணால் அந்த ரவுண்ட் ஷேப்பு ஒழுங்காகவே வராது. நல்லா சாஃப்டாக இருக்குது ப்ரெட், அதனால் பிச்சுக்கிட்டு வரும். அதனால் நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாரு, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு, செம சாஃப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாம் எடுத்துப்போம். ஜாம் எடுத்து அது மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தடவிக்கணும். எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாம் வந்து அந்த ஸ்பூனால் தடவினோன்னா நல்லா பரவாது. அதனால் ஒரு கத்தியால் சூப்பராக அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தடவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சீரக மிட்டாய் இருக்குல்ல, அது எடுத்து கலர் கலராக ஒன்று ஒன்றா மேலே வைப்போம். சூப்பராக இருக்கும். வேணால் செரிமானத்துக்கும் யூஸ் ஆகும். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. க்ரீனு, எல்லோ, பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ,
அது எல்லாத்தையும் வச்சிருவோம். எல்லோன்ட்டு போதும், இதுக்கு மேலே வச்சேன் வச்சுக்கிங்களா பல்லில் கடிப்படும், அதனால் வேணாம். சரி, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாமை போடுவோம். ஜாமை போட்டு நல்லா ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து தடவிப்போம். அம்மா அம்மா, ஜாம் மட்டும் தான் தடவணுமா? அதில் ஏதாவது வேறு ஏதாவது ஐஸ்கிரீமு அது மாதிரி ஏதாவது தடவுனா சூப்பராக இருக்குமா? அது மாதிரி நம்ம எதாவது ரெடி பண்ணுவோம்மாம்மா? இல்லை கையில் அதெல்லாம் தடவவே கூடாது. நம்ம ஜாம் அவங்க கொடுத்துருக்குற ஐட்டத்தை மட்டும் தான் நம்ம தடவணுமே. ஐஸ்கிரீமு அது மாதிரி நம்ம ஏதாவது தடவுனா நம்மளை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க, ஓகேவா? அதனால் அவங்க கொடுத்துருக்குற ஜாம் மட்டுமே தடவுவோம். இதெல்லாம் நான் சிம்பிளாக இருந்தால் சூப்பராக தான் இருக்குமே. சரி, ஜாம் பத்தவே இல்லை, நான் நிறைய ஜாம் போட்டு அந்த கேக்கு ஃபுல்லாக வந்து தடவி விட்ருவோம். அப்போ தான் கார்னிஷ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குமே. வா, சூப்பராக இருக்கல, ஒயிட் அண்ட் ரெட்டு, சூப்பர். நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் பற்றியா, ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜெம்ஸ் மிட்டாய் இருக்குல்ல, அது எடுத்து கலர்ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். இன்னும் பாரு, ஃபஸ்ட்டு ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலரு, அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரு, அதுக்கப்புறம் வந்து வயலட் கலரு, அதுக்கப்புறம் என்ன கலர் வைக்கலாம்? ஓகே, ரெட் கலரு. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நடுவில் வந்து செரி பழத்தை கட் பண்ணி வைப்போம். பாரு, நம்ம கேக் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல? ஆமாம்மா, கேக்கு செம்ம சூப்பராக இருக்குதும்மா, பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. சரி, அவங்க சோனு வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நாமளாம் அவங்களான்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கையிலும் சுமதியும் சூப்பராக கேக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து சோனு மீனும் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெட்டை எடுத்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது அந்த சாக்லேட் பீஸ் எடுத்து நடுவில் வச்சிருவோம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வின்னராக ஆக போகிறோம். யாரும் பார்க்கல, சரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கேக்கு மேலே மில்கி பார் சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். சூப்பராக இருக்கும். மில்கி பார் சாக்லேட்டு செம்மையாக இருக்கும். அந்த கேக்கில் அதுவும் கொடுத்தா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜாம் எடுத்து அது மேலே சூப்பராக போடுவோம். ஒயிட் அண்ட் ரெட்டு செம்ம காம்பினேஷன், நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து மேலே மறுபடியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் வந்து அந்த சீரகம் மிட்டாய் இருக்குல்ல, அது மறுபடியும் அது மேலே கொட்டுவோம். சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக கொட்டினா தான் நல்லா இருக்குமே. என்ன வரமாட்டேங்குது? சரி, இப்போ மறுபடியும் இது பண்ணி கொட்டுவோம். சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஜெம்ஸ் மிட்டாய் அது வந்து எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைப்போம். எல்லோ கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் என்ன கலர் வைக்கலாம்? ப்ளூ கலர். ஓகே, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த ஜாம் மறுபடியும் மேலே தூக்கி மறுபடியும் கார்னிஷிங் போடுவோம். சைடில் வந்து ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ணவே தேவையில்லை. அந்த ஜாம் எடுத்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட்டு செம்ம காம்பினேஷனாக இருக்குமே. செம்ம கலராக இருக்குது பாரா, எல்லோ, ப்ளூவு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாம் கலர் செம்மையாக இருக்குல்ல. ஒயிட் கேக் வேறு செம்ம காம்பினேஷனு. நாம் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸே வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த மில்கி பார் எடுத்து இந்த ரெயின்போ மாரி நம்ம வச்சுருவோம். செம்மையாக இருக்குல்ல. வாவ், செம்ம. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் ஜாமும் போட்டுருவோம். அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்குமே. சரி, ஜாம் இன்னும் கொஞ்சம் போடுவோம், அங்கே போடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மில்கி பார் சாக்லேட் மேலேயும் போடுவோம். சூப்பராக இருக்குது. என் கேக் ரெடி ஆயிடுச்சு பாரு, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. ஓகே, 2 பேரும் கேக் செஞ்சிட்டீங்க, சூப்பராக இருக்குது. 2 பேர் கேக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நாம் கையல் அதுக்கப்புறம் சுமதி அவங்களோட கேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜாமை வச்சே செஞ்சுருக்காங்க, இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம சோனு அவங்க கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குதே. வாவ், நல்லா இருக்குல்ல. இந்த ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ, எல்லோ நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு சாக்லேட் பாரை வச்சுருக்கீங்க. அது வந்து நீங்கள் வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க. அது தப்பு. நான் இங்கே இருக்கிற பொருளை வச்சு தானே உங்களை யூஸ் பண்ண சொன்னேன். அதனால் இன்றைக்கி கையல் தான் ஃபஸ்ட்டு வின்னர். நோ மேடம், நான் எதுவும் வைக்கல மேடம். சோனு, நீ எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் சிசிடிவி ஏமாற்ற முடியாது. நீ வச்சத சிசிடிவியில் நாங்கள் பார்த்துட்டோம். நீ தோத்துட்ட. ஜாலி. நான் தோத்துட்டேனா? என்னால் இந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. 3, 2, 1. நம்ம கேக்கு காம்படிஷனோட வின்னர் கயல் சுமதி.
அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம்மா, நாம தான் வின்னரு. சோனு, எனக்கு தெரியாத நீ உள்ள ஒரு மில்கி பார் வச்சிருக்க, அதனால தான் தோத்துட்டோமே. நான் தோத்துட்டேன் மம்மி, சாரி மம்மி, இதுக்கப்புறம் நான் இது செய்ய மாட்டேன் மம்மி. நம்ம கேக் காம்படிஷனோட வின்னர் கையலுக்கு இந்த ஸ்கூட்டி ப்ரைஸா கொடுக்குறோம். ஏ கண்மணி, நான் கேக் காம்படிஷன்ல ஜெயிச்சு ஸ்கூட்டி வின் பண்ணிட்டேன். ஏ ஜாலியா இருக்குல்ல?